ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையான லோகோஸ் நம்ம எப்படி மேக் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். நம்ம யூடியூப்ல பிராண்ட் அக்கௌண்ட் இருக்கும்போது நம்ம சேனலுக்கு தேவையான ஒரு அழகான லோகோஸ் நம்ம கண்டிப்பா மேக் பண்ணணும். ஸோ பிகினரா யூடியூப்ல வரவங்களுக்கு இந்த மாதிரி லோகோஸ் எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமா இருக்கும். இப்போ இந்த வீடியோல நம்ம எப்படி அழகான ஒரு லோகோஸை ஹை குவாலிட்டியில அதுவும் நம்ம ஃப்ரீயான மெத்தட்ல எப்படி பண்ணலாம்ன்றத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிகினரா யூடியூப்ல வரவங்களுக்கு எப்படி லோகோஸ் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 மெத்தட்ல சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடை பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப்ல இருந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுக்கான ரெக்யூர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இங்க பாருங்க, அபிஷியலா யூடியூப்ல கொடுத்துருக்க அந்த ரெக்கமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 98x19 பிக்சல்ல இருக்கணும். அதுவும் 4 MB தான் இருக்கணும். அதுவும் PNG இல்ல ஜிப் ஃபைல்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நாம இந்த ப்ரொஃபைல் பிக்சரை உருவாக்கி இருக்கணும். ஸோ இந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக். அதை பத்தி நான் ஃபுல் டீடைல் நான் எடுத்து போடுறேன். இப்போ நமக்கு லோகோ கிரியேட் பண்ணதுக்கான ரெக்யூர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ வாங்க அந்த 3 மெத்தடை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க சாஃப்ட்வேர்ல பண்ணலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க வெப்சைட்ல பண்ணலாம். இந்த தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க ஆப்ஸ்ல பண்ணலாம். அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லயோ இல்ல iOS ஆப்லயோ நீங்க பண்ணலாம். இந்த 3 மெத்தட்ல பிகினருக்கு எது செட் ஆகுமோ அந்த 3 மெத்தட் தான் நான் அதுல கொடுக்க போறேன். இதை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வேற எதனா ஆப்ஷன் யூஸ் பண்ணா கூட நீங்க அதை கூட யூஸ் பண்ணி மேக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் சாஃப்ட்வேர்னு சொன்னா நீங்க எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா Adobe Photoshop. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு Photoshop வந்து ஓரளவு தெரியும். அப்படி தெரிஞ்சவங்களுக்கு நீங்க வந்து Photoshopல கூட அழகா மேக் பண்ணிக்கலாம். இந்த Photoshop பத்தி தெளிவான விளக்கத்தோட நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தோம்னா வெப்சைட், அதாவது Canva வெப்சைட் மூலமா நீங்க கிரியேட் பண்ணலாம். எனக்கு வந்து Adobe Photoshopல யூஸ் பண்ண தெரியாது, நான் வந்து வெப்சைட்ல ஆன்லைன்ல கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட்ல நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். சோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது இந்த செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான். இந்த Canva வெப்சைட்டை பத்தி நான் ஆல்ரெடி ஃபுல் டியூட்டோரியல் போட்டிருக்கேன். சோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து தேர்ட் பார்த்தோம்னா ஆப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரே நான் இந்த ஆப்பை வச்சு தான் பயன்படுத்தினேன். இந்த ஆப் என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியா சொல்றேன். இப்போ நம்ம வெப்சைட் அண்ட் ஆப் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம Canvaல எப்படி நம்ம லோகோஸ் மேக் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிடுங்க. அதுல போயிட்டு Canvaன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னே இந்த வெப்சைட் வரும். நீங்க போயிட்டு லாகின் பண்ணிக்கங்க. பக்கத்துல பாருங்க கிரியேட் டிசைன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே பாருங்க சேனல் லோகோ, அதாவது யூடியூப் சேனல் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல காட்டலைன்னா மேல சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த இடத்துல யூடியூப் சேனல் லோகோ நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும். நீங்க அதை கிளிக் பண்ணி கூட நீங்க உள்ள வந்துடலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து நியூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது நம்ம லோகோக்கு ஏற்ற சைஸ் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். நம்ம அதுல தான் போயிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த லோகோவை நம்ம எடிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து நீங்க 2 மெத்தட்ல பண்ணலாம். ஆல்ரெடி வந்து டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் எடுத்து கூட நீங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, மேல டிசைன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இங்க டெம்ப்ளேட்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ரீ டெம்ப்ளேட் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம சேனல்ல கேட்டகரிக்கு மட்டும் இங்க டைப் பண்ணோம்னா அதுக்கேற்ற லோகோஸ் இங்க நிறைய கொடுத்துருவாங்க. அந்த லோகோஸோட நம்ம கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இங்க கொடுத்துருக்கிற ப்ரீ டெம்ப்ளேட்டை நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே அந்த டெம்ப்ளேட்டோடைய எல்லா போட்டோஸ் இங்க வந்துடும். இப்போ இதுல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருக்கிற அந்த போட்டோவை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போட்டோவை எடுத்துட்டு எனக்கு வேற போட்டோ வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல உங்க போட்டோவை நீங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அப்லோட் கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்க ஆல்ரெடி நீங்க உங்க போட்டோ கொண்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள கொண்டு வந்துருங்க. இப்போ நான் இந்த போட்டோ உள்ள கொண்டு வரேன். கொண்டு வந்தோன்னே இந்த மாதிரி வந்துருச்சு. நீங்க ரீசைஸ் பண்ணுங்க. அதை ரீசைஸ் பண்ணிட்டு இப்படி கொண்டு போயிட்டு உள்ள வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரவுண்டுக்குள்ள இது உட்காந்துரும். இப்போ நீங்க பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்க. உங்க பேக்ரவுண்டு வேற எதனா போட்டோஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கூட கொண்டு வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீ டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்க 5 நிமிஷத்துல நீங்க ஒரு லோகோவை நீங்க மேக் பண்ணிடலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரி ப்ரீ டெம்ப்ளேட் தேவையில்லை, நான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேல ஃபைலை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல யூடியூப் லோகோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பேஜ் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பேஜில் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம லோகோ மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் தேவைப்படுது. நம்ம இங்க பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணோன்னே இங்க நிறைய பேக்ரவுண்ட் வரும். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் இங்க வந்துருச்சு. இதை நீங்க இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நீங்க வேற எதனா போட்டோஸ் எதனா கொடுக்க தந்தாலும் கொடுத்துக்கலாம், அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுக்க தந்தாலும் கொடுத்துக்கலாம். மேல பாருங்க டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இங்க மேல ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, அடுத்து சப் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதோட சின்ன ஃபாண்ட் சைஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து நிறைய ஸ்டைலிஷான ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. நிறைய இது பெய்ட்ல வரும், ஒரு சிலருக்கு ஃப்ரீல வரும். ஸோ நீங்க ஃப்ரீல வரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்க, இது எல்லாமே ஃப்ரீல தான் இருக்கு, நீங்க இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே அந்த டெக்ஸ்ட் இங்க வந்துருச்சு. இதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். மேல பாருங்க ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இதுல வந்து பிரீமியமும் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீயும் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு சைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்க குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். அடுத்து கலர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து போல்டு கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் ஆப்ஷன் தான், இது இருக்குது எல்லாமே. அடுத்து அனிமேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல
உங்களுடைய ஃபாண்ட் வந்து எந்த எஃபெக்ட்ல வேணும்ன்றது மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நார்மலா இருக்கணும், நீங்க நார்மலாவே விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல நான் கிளிஜ்ன்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துறேன். அடுத்து இந்த அனிமேட் கொடுத்துருக்காங்க. இந்த அனிமேட் கொடுத்துட்டு நீங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மாதிரி அனிமேட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த அனிமேட் ஆப்ஷன் வந்து நம்ம லோகோக்கு பயன்படுத்த போறது கிடையாது. ஏன்னா லோகோஸ் வந்து அனிமேட் ஆகாது. அதனால நீங்க வேற எதனா கிரியேட் பண்ணும்போது இந்த அனிமேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஃபாண்ட்ல நீங்க வேற எதனா சேஞ்ச் பண்ணதாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாண்ட்ல நீங்க வேற எதனா எலிமெண்ட் எதனா கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எலிமெண்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து லைன் அண்ட் ஷேப் கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க அந்த ஷேப்போட நீங்க கிளிக் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ஷேப்பை நீங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்னு மேல பாருங்க. இதுக்கு அந்த கலர் மாத்திக்கலாம், இதுக்கு அந்த திக்னஸ் நீங்க மாத்திக்கலாம், கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, போல்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபாண்ட் கீழே உங்களோட போட்டோஸ் நீங்க வைக்கணும் கூட வச்சுக்கலாம். அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க உங்களுடைய போட்டோ நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஒரு போட்டோ வந்துருச்சு. இதை நம்ம தேவையான சைஸை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை நமக்கு தேவையான சைஸ் நம்ம மாத்தியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி தான் நீங்க தனித்தனியா கொண்டு வந்து கூட நீங்க மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ப்ரீ டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணலாம். என்னோட சஜஷன் கேட்டீங்கன்னா நீங்க ப்ரீ டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்க. அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுட் சம்பந்தமா வேணும்னா நீங்க ஃபுட்டை கிளிக் பண்ணி அதுல இருந்து கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து டெக் சம்பந்தமான டெக்கு ஏற்ற நிறைய லோகோஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லோகோ மேக் பண்ணியாச்சு. ஃபைனலா என்ன பண்ணணும்னா மேல ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க ஆட்டோமேட்டிக்கா MP4ல இருக்கு. பட் நம்மளோட யூடியூப் லோகோஸ் வந்து எதுல இருக்குன்னா PNG ஃபைல தான் இருக்கணும். அதனால மேல நான் PNG ஃபைல கிளிக் பண்ணி கீழே இருக்கிற அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. டவுன்லோட் ஆகி வந்த அந்த ஃபைலை கொண்டு போயிட்டு நான் வந்து என்னோட ஃபோல்டர்ல சேவ் பண்ணிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஈஸியான மெத்தட்ல நம்ம கேன்வாவை பண்ணலாம். பட் எனக்கு இதை விட இன்னும் ஈஸியான மெத்தட் வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாம் பண்ணணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட ப்ரொஃபைல் பிக்சரே நான் இதுல தான் நான் உருவாக்குனேன். அதோட ஆப் நேம் என்னன்னு பார்த்தோம்னா டூன் ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தோம்னா கார்ட்டூன் சம்பந்தமா அதிகமான வீடியோஸ் போடுறதால நான் வந்து என்னோட ப்ரொஃபைல் வந்து கார்ட்டூன் மாதிரி இருக்கணும்ன்றதால தான் இதை நான் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து இந்த ஆப் சூட் ஆயிடுச்சுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கேன்வாலே நீங்க மேக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிளே ஸ்டோர் இருப்பாங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு டூன் ஆட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே செகண்டா வந்து பாருங்க கார்ட்டூன் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்க. நான் அங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதால எனக்கு ஓப்பன் காட்டுது. ஸோ எல்லாரும் ஓப்பன் பண்ணி உள்ள போங்க. உள்ள போன நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ கண்டினியூ கொடுங்க. மேலே இருக்கிற அந்த இன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க வேணும்னா நீங்க பே பண்ணிக்கங்க. பட் இது வந்து ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம உள்ள வந்தோடனே பார்த்தோம்னா இங்க நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய போட்டோஸ் நம்ம எப்படி எல்லாம் மாத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். நீங்க இந்த சிம்பிளா இருக்கிறதே நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் கீழே வரேன் பாருங்க, நிறைய வந்துட்டேன். இப்போ நான் மேலே போயிட்டு எனக்கு தேவையான இந்த ப்ரொஃபைலை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி நீங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இங்க கேமரா அண்ட் கேலரி கொடுத்துருக்காங்க. நீங்க லைவா இருக்கணும்னா கேமரா கொடுங்க. நான் வந்து கேலரி போட்டோ தான் கொடுக்க போறேன். அதனால நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், கேலரி கிளிக் பண்றேன். ஆட்ஸ் நிறைய வந்தா அதை கேன்சல் பண்ணிடுங்க. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல வந்து ஆட் கம்மியாக தான் இருக்கு. இப்போ எனக்கு போட்டோ வந்து காட்டுது. இந்த போட்டோல நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா இப்படி தான் கொஞ்ச நேரம் ஆகும். நீங்க ப்ரோ வெர்ஷன் வேணும்னா இங்க கிளிக் பண்ணி நீங்க ப்ரோ வெர்ஷனை பை பண்ணிக்கங்க. பட் நான் ப்ரோ வெர்ஷன்லாம் பண்ணல, நான் ஃப்ரீயா தான் பண்ண போறேன். அதனால நீங்க மேலே இருக்கிற அந்த எக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் ஆட் வருது, அந்த ஆடையும் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான என் போட்டோவை கார்ட்டூனா மாற்றி ஏதாவது கொடுத்துட்டாங்க. நான் வந்து இப்போ இந்த இடத்துல ரீசைஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபைல் வந்து போதும் மாதிரி கொடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, சேவ் கொடுத்தோன்னே எனக்கு அழகான என்னுடைய ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அதை விட இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை விட நிறைய ஆப்ஸ் இருக்கு. பட் பிகினரா யூடியூப்ல வரவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஆப்பை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மூணாவது சொன்ன மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்க போட்டோஸை கொண்டு போயிட்டு வச்சு நீங்க 2 நிமிஷத்துல உங்களுடைய லோகோஸை நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஸோ பிகினரா யூடியூப்ல வரவங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் தான் ரொம்ப பெஸ்டான மெத்தடா இருக்கும். உங்களுக்கு போட்டோஷாப் தெரிஞ்சா மட்டுமே நீங்க அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அழகான லோகோஸை ஹை குவாலிட்டியில ஃப்ரீயா நம்ம மேக் பண்ணியாச்சு. அதை கொண்டு போய் நம்ம ஃபோல்டர்ல நம்ம சேவும் பண்ணியாச்சு. இதை கொண்டு போயிட்டு எப்படி நம்ம யூடியூப் சேனலுக்கான ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்க studio.youtube.com தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. பக்கத்துல உங்களுடைய சேனல் தான் ஓப்பன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி தான் நீங்க வந்து போன்லயும் பண்ண போறீங்க. நீங்க மொபைல் மூலமா பண்றதா இருந்தா நீங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க. அதுலயும் போயிட்டு studio.youtube.com சொல்லி டைப் பண்ணுங்க. பக்கத்துல மேல பார்த்தோம்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுல நான் பண்ண பார்த்ததை நீங்க அதுலயும் பண்ண போறீங்க. ஸோ நான் இப்போ லேப்டாப்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வாங்க. இந்த பக்கம் கண்டென்ட் அனலைஸ், அது கமெண்ட், அது சப்டைட்டில், அது கீழே பார்த்தோம்னா கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்க லே அவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க எங்க போனோம்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கு பாருங்க, அந்த பிராண்டிங்கை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்குள்ள பாருங்க நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுதான் என்னோட இமேஜ் இருக்கு. கீழே பாருங்க பேனர் இமேஜ் கொடுத்துருக்காங்க, வாட்டர் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த பேனர் இமேஜை பத்தி நம்ம தனியாக இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ண போறேன். நீங்க ரிமூவ் பண்ணதா இருந்தால் இதை ரிமூவ் கொடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இந்த சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்றேன்.
இப்போ நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்தேன் இந்த லோகோவை நான் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற இமேஜ் மட்டும் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். அதனால உங்க சர்க்கிளை நீங்க கரெக்டா மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிள் எங்க இருக்கோ அது மட்டும் தான் அந்த லோகோவா அங்க மேக் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு சர்க்கிள் எவ்வளவு தெரியும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கீழே அந்த டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க உங்களோட லோகோ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. கீழே வந்து பார்த்தோம்னா இந்த வாட்டர் மார்க்லயும் நான் இந்த சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய போட்டோ எங்க இருக்கோ அதை கிளிக் பண்ணி கொண்டு வந்து நீங்க அந்த வாட்டர் மார்க்கை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்க டன் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நம்மளோட வாட்டர் மார்க் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணா மட்டும் மாறாது. மேலே போயிட்டு இந்த பப்ளிஷ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணா மட்டுமே உங்க சேனல்ல வந்து இது ஃபுல்லா பப்ளிஷ் ஆயிடும். ஸோ நம்ம இப்படி தான் நம்ம லோகோஸை மேக் பண்ணி கொண்டு வந்து யூடியூப் சேனல் நம்ம லோகோஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ பிகினரா யூடியூப்ல வரவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.